இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இது ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். 16ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ண பகவானுடைய ஜெயந்தி வருது. கிருஷ்ண பகவானை அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க. அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி கருப்பு கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இப்போ நாம் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜான் ஏர்னா முளம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வலுவாக இருந்ததுனால குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். ராசி அதிபதி ராசியவே அவர் பார்க்குறாரு. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருந்தும் கூட அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அதை கெடுத்துருச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு அற்புதமான இடம், தைரிய வீரிய ராகுவாக 3ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாத்தையும் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது தடுத்துருச்சு. அதுதான் இந்த கிரகங்கள் கொஞ்சம் ஏற்றி விடுது, சனி காலை பிடிச்சி இழுத்து விடுறார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஜான் ஏறி முளம் சறுக்குச்சு பார்த்தீங்களா, இனிமேல் சறுக்காது. ஜானாக ஏறி பல முழங்கள் சறுக்குனது எல்லாம் தாண்டி நீங்கள் உயரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த சனி பகவானோட வக்ரம் அப்படிங்கிறது. சனி பகவான் வந்துட்டு வக்ரமான காலகட்டம் எத்தனாவது இடம் அப்படின்னா 4ஆவது இடம். ஏன் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி. நிறைய அவமானங்கள், வீண் பழிகள் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். செய்யாத தப்புக்கு நம்ம மேலே பழியை போட்டிருப்பாங்க. இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆஃபீஸில் எவனாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அது நம்ம மேலே வந்திருக்கோம். நம்ம அன்னைக்குன்னு பார்த்து லீவு போட்டு தொலைச்சி கொடுத்து மொத்த பேரும் சேர்ந்து இல்லாதவன் பேரில் பழியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு பெண்களாலேயும் பெண்களுக்கு ஆண்களாலேயும் அவமானம். கூட வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, கூட படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, மாற்று பாலினத்தவர்களால் மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு ராசின்னு நம்ம தனுசு ராசியை சொல்லலாங்க. இதுக்கு மேலே அது இருக்காது. சனி பகவான் இப்போது வக்கரம் அடைஞ்சி அவர் பலம் இழந்து போயிட்டார். அப்போ குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகிடுது. நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. அதோட முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சனி பலம் இழக்கிறார் அப்படிங்கும்போது அவருடைய பார்வை அப்படிங்கிறதும் பலம் இழக்குது. ஒரு வஜ்ர பார்வை நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருந்தது. சின்ன தப்பு பண்ணால் கூட உடனே தண்டனை கிடச்சிடுது.
அவன் பெரிய தப்பு பண்ணிவிட்டு சும்மா ஜாலியாக தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் நமக்கு தண்டனை கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லைங்களா? அதுவும் மாறிடும். இந்த மாதத்தில் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா செயல்பட போகுது. அப்படிங்கிறதுனால முதல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற யோகத்தை உண்டாக்கிடுவார். ஆகஸ்ட் பாதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவணி வந்துடுது. ஆவணி வந்துருச்சுன்னா நீங்கள் வரன் பார்க்க தொடங்கிடலாம். கல்யாண களை கட்டும் வீட்டில். அதே மாதிரி உறவுகள் வகையில் நிறைய விருந்து விசேஷம் நல்லது கெட்டதுன்னு பயணமாகிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? அங்கே பார்த்தா தெரியும் இத்தனை நாளாக வந்துட்டு எப்பா இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணலையா, பொண்ணு பார்க்கலையா, இன்னும் ஒன்றும் வரணும் அமையலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க எல்லாமே கூட இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குப்பா பேசி முடிக்கலாமா அப்படிம்பாங்க. அடுத்து பெண்களுக்கு இங்கே ஒரு பையன் இருக்கப்பா, நல்ல பையனாக இருக்கான், நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், சொத்து பத்தெல்லாம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, ஸோ பேசி முடிக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த ஆரம்பிப்பவங்களுக்கு நல்லது ஒரு மாற்றமாக வந்திருக்கும், வெற்றிகரமாகவும் அமைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு கூடியிருக்காரு, 7வது இடத்துல கூடியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது குரு சுக்கிர சேர்க்கை இருக்கிறதுனால எதிர்பாராத பல திருப்பங்கள் கிடைக்கும். அதனால் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். ஊரில் பெரிய மனுஷன், ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய அதிகாரி, இவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி புதன் மாதம் தொடங்கி 3ஆம் தேதி கடகராசிக்கு போகிறாரு. 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் மறைகிறார். அப்படிங்கிறது தான் அற்புதம். ஏன் அப்படின்னா மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்போ கொடுக்கல் வாங்கல நல்ல ஆதாயம் இருக்கும். காசு பணம் பொருளும் யாருக்கிட்டையும் 10 ரூபா கை கட்டி நிற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கடன் வாங்கி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இலங்கை வேந்தனே கலங்கி போயிருக்கான் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த கலக்கம் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே வரவே வராது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடன் எல்லாம் அடைச்சி ஒரு நல்லதொரு கௌரவத்தோடு வாழலாம். நான் எங்கள் ஜோசியர் கடன் அடைக்கிறது ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்குது, ஏதோ வருமானத்துக்கு நான் அதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா சில மாதத்தில் கடன் வாங்குற மாதிரி தான் ஆகிடுது. திடீர்னு கடன் அடையினா நான் எங்கே இந்த ஜோசியர் அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி திடீர்னு சம்பவங்கள் நடக்கும். வரக்கூடிய சம்பவங்கள் தரமான சம்பவங்களாக இருக்கும். திடீர் யோகங்கள் உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய நட்பால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம். பயணங்களால் 10 ரூபா சம்பாதிக்கலாம். சொத்து விற்பனையால் 10 ரூபா சம்பாதிக்கலாம். இப்படி திடீர் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பணம் திருப்பி வரும். அதே போல் ஜமாப்தாரி ஒருத்தவங்களுக்கு ஏற்றி விட்டு கடனை நான் கட்ட வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி கொடுப்பீங்க தெரியுமா? இப்போ அந்த மாதிரி பண்ணோம்னா பணம் வசூலாகும். அதே மாதிரி காசு வராதுன்னு நினச்சேன். அந்த மாதிரி வரக்கூடிய காசு பணத்தை வச்சு கடனை அடைச்சி நீங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக வாழலாம். கன்னிராசியில் செவ்வாய் மாதம் முழுக்க இருக்கார். 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி உச்சத்தை தொடும். அடுக்கடுக்கான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதுலாம் வரும். கன்னி செவ்வாய் கடன் மற்றும் தேங்கி கிடந்த உங்களுடைய அக்கௌண்ட்டில் எல்லா அக்கௌண்ட்டும் கிரெடிட் ஆயிரும். அதே போல் பழைய விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டு நொறுங்கி போயிருக்கிறவங்க எந்த விதமான தள்ளுபடியும் இல்லாமல் கழிவும் இல்லாமல் உங்களுடைய அந்த விற்பனையாகாத பல சரக்குகள் எல்லாத்தையுமே தீர்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, தெரியாமல் வாங்கி போட்டேன், பாதை இல்லை, இப்படி இருக்குது, நிலமை மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறது விற்க முடியாத சொத்து எல்லாம் விற்பனையாகும். சொத்தை விற்றுப்பட்டு கடனை அடைச்சி போட்டு ஒரு வீட்டை கிட்ட கட்டி போட்டு செட்டில் ஆகலாம் பார்த்தோம்னா சொத்தில் ஒருத்தன் பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டு வச்சுருக்கான், விற்கக்கூட முடியலை அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போது அந்த வழக்குகளில் வெற்றி கிடைச்சவங்களுக்கு சொத்து விற்பனை மூலமாக ஒரு 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லது ஒரு நன்மை அப்படிங்கிறது இருக்குது. குரு பார்வை ராசிக்குள்ளே நல்லாவே செயல்படுது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தோஷங்களும் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு குறையாக இருந்த சனி பகவான் பலமிழந்து போயிட்டாரு. அவருடைய பார்வையும் பலமிழந்து போச்சு. அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே போல் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி எங்கேயாவது போயிட்டு நதியில் போயிட்டு நீராடிட்டு வாங்க. அதே போல் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது. பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தீபம் ஏற்றி வணங்குங்க. நெய் தீபம். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. அதே போல் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வணங்குங்க.
கொண்டக்கடலை அது மட்டும் இல்லாமல் குவித்து இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைச்சி விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அன்னதானம் வந்தீங்க. அற்புதமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இப்படி பதிவு பண்ணும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரி, அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.